गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। मनसि लसतु मम नित्यम्। मम पापमपा गुरुदेव मम पापम्. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது கருட பஞ்சமி விரதம் குறித்து பார்ப்போம். நாக சதுர்த்திக்கு மறுநாள் நாம் கொண்டாடுவது கருட பஞ்சமி. நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் சகோதரத்துவத்தை உணர்த்துவதாகும். கஷ்யப முனிவரின் மனைவிகளில் இருவர் கத்ரு, வினதை. இவர்கள் இருவரும் சகோதரிகள். இவர்களின் குழந்தைகள்தான் நாகர்களும் கருடர்களும். சம்பாதி, ஜடாயு, கருடன் இவர்கள் மூவரும் சகோதரர்கள். கருடன் தன் தாய் பெரியம்மாவிடம் படும் அடிமைத்தலையை போக்க இந்திரனிடமிருந்து அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கத்ரு அவர்களிடம் கொடுத்து தாயை அந்த கொடுமைத்தலையினின்றும் காப்பாற்றினார். அந்த அமிர்த கலசம் பெற்று வந்த நாளே இந்த கருட பஞ்சமி ஆகும். நாக சதுர்த்தி அன்று புற்றுமண் எடுத்து வந்து கருட பஞ்சமி அன்று அம்மன் அருகில் வைத்து வழிபடுவது வழக்கம். குழந்தை பேற்றை கொடுக்க வல்ல மிக அற்புதமான விரதங்களாகும் நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும். இப்போது பூஜா விவரங்களை பார்ப்போம். இந்த ஒளிப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு அதிகமாக பகிருங்கள். நன்றி. பூக்களை எடுத்துக்கொண்டு ஓம்காரம் சொல்லவும். ஓம் ஓம் ஓம். இப்போது பூக்களை கடவுளிடத்தில் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்தை பார்த்து வணங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர்நமோஸ்துதே. பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு குருவிற்கு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்லப் போகிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கைகளில் உள்ள பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கணபதி தியானம். 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கைகளில் உள்ள மலர்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்தும் கண்டாமணி, அதாவது பெல், அதன் மீது ஒரு சொட்டு தீர்த்தம் புஷ்பம் சமர்ப்பித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தம் து ராக்ஷசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம். அந்த மணியை எடுத்து சப்தம் செய்து கீழே வைக்கவும். தண்ணீரை தொட்டு நம்மை சுற்றி தெளித்து கொண்டு அங்கிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். உத்திஷ்டந்தோ பூத பிசாசாஹ ஏதே பூமி பாரகாஹ ஏதேஷாய விரோதேன பிரம்ம கர்ம சமாரபேஹே. கையில் உள்ள பூவை கீழே போட்டுவிடவும். இப்போது பிராணாயாமம் செய்யும் விதமாக 3 விரல்களை மூக்கின் மேல் வைத்து கொண்டு இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். ஓம் பூஹு
ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ आपो ज्योतिरसोऽमृतं பிரம்ம பூர்புவஸ்ஸுவரோம். இப்போது தியான மந்திரம் சொல்வதற்கு 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மிபதேங்கிரியுகம் ஸ்மராமி. பூவை சாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நாம் நமக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கான்ஸை சுத்தம் செய்கிற விதமாக இந்த ஆச்சமனம் நாம் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து லைட்டாக உள்ளங்கையை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உத்ரணி தண்ணியாக நீங்கள் குடிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும். ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஓம் மாதவாய ஸ்வாஹா. இப்போ குடிச்சு முடித்ததும் திரும்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கைகளை கழுவும் விதமாக கழுவிக்கொள்ள வேண்டும். ஓம் கோவிந்தாய நமஹ. இப்போ நாம் சங்கல்பம் சொல்ல போகிறோம். சங்கல்பம்னா என்ன? நாம் யார், நாம் எங்கே இருக்கோம், எந்த யுகத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, இப்படியாகப்பட்ட நான் இன்னைக்கு பகவான் உங்களுக்கு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதாக இந்த சங்கல்பம். இதுக்கு நீதத்தோட மேலே விரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு வலது கையில் 2 பூ எடுத்து அதன் மேலே வச்சு மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த சங்கல்பத்தை நாம் சொல்லணும். शुभाभ्याम शुभतिथौ शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे वरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके चान्द्रमानेन प्रभवादिषष्टि संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ आषाढमासे शुक्लपक्षे पंचमी तिथौ सोमवासरयुक्तायां हस्तं नक्षत्रयुक्तायां शुभ नक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषण विशिष्टायां अस्यां शुभतिथौ. உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லிக்கோங்க. அஸ்மாக்கம் சக குடும்பானாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. க்ஷேமஸ் தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த பலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்பியர்த்தம் पुत्रपौत्राभिवृद्ध्यर्थं सौमाङ्गल्यसिद्ध्यर्थं श्रीवरसिद्धिविनायकम् उद्दिश्य श्रीपणिगौरीदेवीम् उद्दिश्य अस्माकं कुलदैवम् उद्दिश्य यथाशक्तिः पूजाम् अद्य करिष्ये. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை பியூரிஃபை பண்ண போகிறோம். அதை பியூரிஃபை பண்ணி பூஜையினுடைய கடைசி வரைக்கும் அதை தேவைகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பூவை போட்டு வலது கையை மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கலசஸ்ய முகே விஷ்ணுஹோ கண்டே ருத்ரசமாஸ்ரிதாः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாः குக்ஷௌ தோ சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தராः ऋग्वेदोदयजुर्वेदः सामवेदो ह्यदर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयात्मदेव पूजार्थं
துரித க்ஷயகாரகாக. இப்போ அந்த பூவை கொண்டு அந்த தண்ணியை அப்படியே சுற்றி விடணும். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. காவேரி துங்கபத்ராश्च கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்த்திதாக. இப்போ அந்த தண்ணியை கொண்டு அங்கே பூஜைக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மேலேயும் தெளிக்கணும். பூஜா திரவியாணி சம்பிரோக்ஷ்ய. இப்போ இன்னொரு தரம் தண்ணியை தொட்டு அங்கே கடவுள் மேலே தெளிக்கணும். கலசம், அம்மா அது மேலே. தேவம் சம்பிரோக்ஷ்ய. அப்புறம் இன்னொரு தரம் அந்த தண்ணியை தொட்டு நம்ம மேலே தெளிச்சுக்கணும். ஆத்மானம் சம்பிரோக்ஷ்ய. இப்போ கையில் உள்ள பூவை கீழே போட்டுடணும். நிர்மால்யம் விஸ்ருஜ்ய. இப்போ நாம் இங்கே இருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளில் நாம் அந்த கணபதியை தியானம் செய்வதாக முதல் ஸ்லோகம். ஆதௌ நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. இப்போ கையில் இருக்கிற பூவை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரில் நம்ம பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணுவதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. ஆவாகயாமி விக்னேஷ சுரராஜார்ச்சிதேஸ்வரः அநாதநாத சர்வஜ்ஞ பூஜார்த்தம் கணநாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஆவாகயாமி. கையில் இருக்கிற அந்த பூக்களை கடவுளிடம் சமர்ப்பிக்கவும். இப்போ ஆசனம், அவர் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுப்பதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அநேக ரத்ன சம்யுக்தம் முக்தாமணி விபூஷிதம் ஸ்வர்ண சிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் அந்த கணபதியினுடைய பாதங்களை கழுவுவது போல பாவித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது கால்களிடம் கொண்டு சென்று காண்பித்து அதனை இந்த மந்திரத்துடன் அருகில் உள்ள கிண்ணத்தில் சேர்க்கவும். விநாயக நமஸ்தேஸ்து சங்கர பிரிய சித்திதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிரகாண பிரணத பிரியः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த தண்ணியை கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். இப்போது அவரது கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது 2 கைகளுக்கும் காண்பித்து ஏற்கனவே நீங்கள் சேகரித்துள்ள தண்ணீரோடு இந்த தண்ணீரையும் சேர்க்கவும். கஜவக்த்ர நமஸ்தேஸ்தோ கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் அர்க்யம் கிருஹாண தேவேஷ சர்வசித்தி பிரதாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த தண்ணியை கிண்ணத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது அவர் அருந்துவதற்கு நீர் கொடுப்பதாக உத்தேசித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை எடுத்து சென்று இந்த மந்திரத்தோடு அந்த கிண்ணத்தில் நீரை சேர்க்கவும். கணநாதமயா தத்தம் ஜகத் பாவன காரணம் கிருஹாண ஆச்சமனம் தேவ பூஜிதோ யஸ்ஸுரைரபி. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ.
முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இவை கலந்த பஞ்சாமிர்தத்தை அவர் உண்ணக் கொடுப்பதற்காக ஒரு பூவினால் அதனை தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகம் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ததிக்ஷீர கிருதோபேதம் சர்க்கர மதுசம்யுதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் கஜவக்த்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை துடைத்து கொள்ளும் விதமாக நாம் நீர் கொடுக்கிறோம். அதுதான் சுத்தோதக ஸ்நானம். அந்த தண்ணீரை ஒரு உத்ரணியில் எடுத்துக்கொண்டு அவர் வாயருகே காண்பித்து நமது கிண்ணத்தில் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் பஞ்சாமிருதைர்தேவ கிருஹாண கணநாயகः அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண கணபூஜிதः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் அணிந்து கொள்ள வஸ்திரம், ட்ரெஸ் கொடுப்பதாக பாவித்து கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ரக்தவஸ்திரத்வயம் சாரு தேவயோக்யம் ச மங்களம் சுபப்ரதம் கிருஹாணத்வம் லம்போதரஹராத்மஜ. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூணூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ராஜிதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனம் சோத்தரீயகம் கிருஹாண தேவ சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். குண்டலாங்கத கேயூர முக்தாஹாராங்கதானி ச பூஷணானி கிருஹாணேஷ பார்வதி பிரியநந்தன. ஓம் ஸ்ரீ விநாயகாய நமः. சகலாபரணார்த்தம் புஷ்பாக்ஷதாம் சமர்ப்பயாமி. சந்தனம், குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக பூக்களில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இந்த மந்திரத்தோடு சிறிது அக்ஷதையை அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் ஸ்தண்டுலான் சுபம் கிருஹாண பரமானந்த விக்னராஜ நமோஸ்துதே. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. அக்ஷதாம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூமாலை சமர்ப்பிப்பதாக பாவித்து 2 பூ அக்ஷதை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுகந்தீனி சுபுஷ்பாணி ஜாஜி குந்தமுகானி ச ஏகவிம்சதி புஷ்பாணி சங்கிருஹீதானி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமः. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் அவருக்கு நாமார்ச்சனை செய்ய போகிறோம்.
அதற்காக உங்கள் பெருவிரல், மோதிர விரல், நடுவிரல் இம்மூன்று விரல்களால் ஒவ்வொரு பூவாக எடுத்து உங்கள் இதயத்தின் பக்கத்தில் எடுத்துச் சென்று அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கணாதிபதயே நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போது இடது கையில் கண்டாமணி அந்த பெல்லும், வலது கையில் ஊதுபத்தியோடு 2 பூக்களும் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் போது ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும். தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்திஞ்ச மனோகரம் கபிலாக்ருத சம்யுக்தம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி நீர் எடுத்து இறைவனுக்கு காண்பித்து அந்த கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். புஷ்பைஹி பூஜயாமி. அந்த கையில் உள்ள புஷ்பங்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது ஏகார்த்தி அல்லது கட்டிவத்தி காண்பிக்க வேண்டும். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நைவேத்தியம். கையில் 2 பூக்களும் ஒரு உத்ரணி தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த நைவேத்தியத்தை சுற்றி காண்பிக்கவும். அன்னம் சதுர்விதம் ஸ்வாது ரசைஹி ஷட்பிஸ் சமன்விதம் பக்ஷ்யபோஜ்ய சமாயுக்தம் நைவேத்யம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. நைவேத்யம் சமர்ப்பயாமி. அந்த பூக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது கணபதிக்காக வைத்திருக்கக்கூடிய தாம்பூலத்தின் மீது ஒரு டிராப் தண்ணீரை சமர்ப்பித்து இந்த ஸ்லோகம் சொல்லவும். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு அவருக்கு கற்பூர நீராஜனம் காண்பிக்க வேண்டும். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஓம் ஸ்ரீவரசித்தி விநாயகாய நமஹ. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ இந்த மஞ்சள் கணபதி பூஜை இதோட முடியுது. இதை முடித்ததுக்கப்புறம் நாம் அந்த விக்னேஸ்வரரை வடக்கு பக்கமாக லேசாக அப்படி நகர்த்தி வச்சு இந்த மந்திரத்தை நாம் சொல்ல போகிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப
अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। अस्मिन् बिम्बे आवाहितं विघ्नेश्वरं यथास्थानं प्रतिष्ठापयामि. இப்போ கருட பஞ்சமி தேவதையான பணிகௌரிக்கு நாம் தியானம் ஆவாகனம் முதலிய ஷோடசோபச்சார பூஜை செய்ய போகிறோம். கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தியானம். ஹரான்விதாம் இந்துமுகீம் சர்வாபரணபூஷிதாம் விமலாங்கீம் விஷாலாக்ஷீம் சிந்தயாமி சதாசிவாம். சர்வமங்களமாங்கல்யே शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते. अस्मिन् हरिद्राबिम्बे पणिगौरी देवतां ध्यायामि தியானம் சமர்ப்பயாமி. பூவட்சதையை சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ ஆவாகனம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. देवी देवी समागच्छ प्रार्थयेऽहं जगन्मये इमां मया कृतां पूजां गृहाण सुरसिद्धये. अस्मिन् हरिद्राबिम्बे पणिगौरी देवतां ஆவாகயாமி. கையில் இருக்கிற பூ அட்சதையை கடவுள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அந்த பணிகௌரி தேவதைக்கு அமர்வதற்கு ஆசனம் கொடுப்பதாக கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. மாணிக்க வஜ்ர வைடூரிய நீல ரத்னாதிசோபிதம் ரத்னசிம்ஹாசனம் திவ்யம் கிருஹாண பரமேஸ்வரி. பணிகௌரி தேவதாயை ஆசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூ அட்சதையை கடவுள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அம்மனின் பாதங்களை சுத்தம் செய்ய தண்ணீர் கொடுப்பதாக இந்த பாத்தியம். நீங்கள் ஒரு உத்ரணி தண்ணியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் சொல்லும்போது அம்மன் பாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சுஷீதளம் ஜலம் ரம்யம் கற்பூரா கருஷோபிதம் இதம் பாத்யம் மயா தத்தம் ஸ்வீகுருஷ்வ மகேஸ்வரி. பணிகௌரி தேவதாயை பாதையோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போது அம்மன் கைகளை சுத்தம் செய்ய தண்ணீர் கொடுப்பதாக இந்த அர்க்யம். இது அதே மாதிரி ஒரு உத்ரணி தண்ணியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மன் கைகள் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியை கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. கந்த புஷ்பாக்ஷதைர்யுக்தம் பாத்யம் சம்பாதிதம் மயா त्वं गृहाण दया सिन्धो गौरी मङ्गलदेवते. पणिगौरी देवतायै हस्तयोः अर्घ्यं समर्पयामि. இப்போ அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் கொடுக்க போகிறோம். ஒரு பூவை எடுத்து நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற பஞ்சாமிர்தத்தில் தொட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் சொன்னதும் அம்மன் பாதத்தில் அந்த பூவை சமர்ப்பணம் பண்ணிடுங்க. पयक्षीरघृतं मिश्रं शर्करा मधुसंयुतं पञ्चामृतस्नानमिदं गृहाण परमेश्वरी. पणिगौरी देवतायै பஞ்சாமிர்தஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போ அம்மன் பஞ்சாமிர்தம் உண்ட வாயை துடைத்து கொள்ள நீர் கொடுக்கும் விதமாக இந்த ஆச்சமனியம். நீங்கள் ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து அம்மன் வாய் வரை கொண்டு சென்று நம்ம கிண்ணத்தில் இந்த தண்ணியை சேர்த்துக்கணும். காமாரி வல்லபி தேவி குர்வாச்சமனமம்பிகே நிரந்தரமஹம் வந்தியே சரணௌ தவ பார்வதி. பணிகௌரி தேவதாயை முகே ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. இப்போ அம்மன் அருந்துவதற்கு நீர் கொடுக்கும் விதமாக இந்த சுத்தோதக ஸ்நானம். இப்போ நீங்கள் ஒரு உத்ரணி தண்ணி எடுத்துட்டு அம்மன் வாய் வரை கொண்டு சென்று அதை உங்கள் கிண்ணத்தில் சேர்த்துக்கணும்.
जाह्नवीतोयमानीतं शुभं कर्पूरसंयुतं स्नापयामि सुरश्रेष्ठे त्वां पुत्रादिफलप्रदां पणिगौरी देवतायै पानार्थं शुद्धोदकस्नानं समर्पयामि. இப்போ அம்மன் அணிந்து கொள்ள ஆடைகள் கொடுப்பதாக இந்த வஸ்திரம். நீங்கள் கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரம் முடிஞ்சதும் அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. வஸ்திரம் ச சோமதைவத்வம் லஜ்ஜாயாஸ்து நிவாரணம் மயா சமர்ப்பிதம் பக்தியா கிருஹாண பரமேஸ்வரி பணிகௌரி தேவதாயை வஸ்திரம் சமர்ப்பயாமி. அம்மனுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கிறோம். ஒரு பூவில் சந்தனத்தை தொட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிச்சிடுங்க. ஸ்ரீகந்தம் சந்தனோன்மிஸ்ரம் கஸ்தூர்யாதி சமன்விதம் கந்தம் கிருஹாண தேவேஷி மயா தத்தமிதம் சுபே பணிகௌரி தேவதாயை கந்தம் சமர்ப்பயாமி. அம்மனுக்கு மஞ்சள் சமர்ப்பிக்க போகிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கையில் எடுத்துக்கோங்க. 2 பூ அட்சதையும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மன் பாதத்தில் சமர்ப்பிச்சிடுங்க. சௌபாக்ய சுபதே தேவி சர்வமங்களதாயினி ஹரித்ராம் தே பிரதாஸ்யாமி கிருஹாண பரமேஸ்வரி பணிகௌரி தேவதாயை ஹரித்ராச்சூர்ணம் சமர்ப்பயாமி. இப்போ குங்குமம் சமர்ப்பிக்க போகிறோம் அம்மனுக்கு. நீங்கள் ஒரு பூ எடுத்து அதில் குங்குமம் தொட்டுக்கலாம். அதை இந்த ஸ்லோகத்தின் முடிவில் அம்மனின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். குங்குமம் காந்திதம் திவ்யம் சர்வகாரியபலப்ரதம் குங்குமேனார்ச்சிதே தேவி சங்கிருஹாண பரமேஸ்வரி பணிகௌரி தேவதாயை குங்குமச்சூர்ணம் சமர்ப்பயாமி. இப்போ அம்மனுக்கு அக்ஷதை சமர்ப்பிக்க போகிறோம். கையில் கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதாந்தவளாகாரான் ஷாலி தண்டுலமிஸ்ரிதான் ஹரித்ராச்சூர்ண சம்யுக்தான் பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம் பணிகௌரி தேவதாயை அக்ஷதான் சமர்ப்பயாமி. இது அம்மனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ ஆபரணம் சமர்ப்பிக்க போகிறோம். கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. ரத்ன தாட்டங்க கேயூர ஹார கங்கண மண்டிதே பூஷணம் கிருஹ்யதாம் தேவி நமஸ்தே ஹரவல்லபே பணிகௌரி தேவதாயை ஆபரணம் சமர்ப்பயாமி. இப்போ கையில் இருக்கிற பூக்களை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ பூமாலை சமர்ப்பிக்க போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. ஜாஜி சம்பக புன்னாக கேதகி பாட்டலான்விதைஹி பாரிஜாதாதி குசுமைஹி பூஜயாமி சிவப்பிரியே பணிகௌரி தேவதாயை புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூவை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அம்மனுக்கு அங்க பூஜை செய்ய போகிறோம். பாதத்திலிருந்து சிரஸ் வரை நீங்கள் கையில் ஒவ்வொரு பூவாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஹிருதயத்துக்கிட்ட கொண்டு போங்க. ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு பூவை சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் சிவாயை நமஹ பாதௌ பூஜயாமி. ஓம் பவான்யை நமஹ குல்பௌ பூஜயாமி. ஓம் ருத்ராண்யை நமஹ ஊரு பூஜயாமி. ஓம் சர்வாண்யை நமஹ ஜங்கே பூஜயாமி. ஓம் சர்வமங்களாயை நமஹ கட்டிம் பூஜயாமி. ஓம் அபர்ணாயை நமஹ ஸ்தனௌ பூஜயாமி. ஓம் மிருடாயை நமஹ கண்டம் பூஜயாமி. ஓம் சண்டிகாயை நமஹ
बाहून् पूजयामि। ॐ आर्यायै नमः। मुखं पूजयामि। ॐ सत्यै नमः। नासिकां पूजयामि। ॐ सुनेत्रायै नमः। नेत्रे पूजयामि। ॐ सुकर्णायै नमः। कर्णौ पूजयामि। ॐ मेनकातनयायै नमः। ललाटं पूजयामि। ॐ पणिगौर्यै नमः। शिरं पूजयामि। ॐ महागौर्यै नमः। सर्वाण्यङ्गानि पूजयामि। पुष्पैः पूजयामि. இப்போ நாம் அம்மனுக்கு கௌரி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு நாமாவளிக்கும் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் மகாகௌரியை நமஹ. ஓம் மகாதேவ்யை நமஹ. ஓம் ஜெகன்மாத்ரே நமஹ. ஓம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் சண்டிகாயை நமஹ. ஓம் லோகஜனன்யை நமஹ. ஓம் சர்வதேவாதிதேவதாயை நமஹ. ஓம் பார்வத்யை நமஹ. ஓம் பரமாயை நமஹ. ஓம் ஈஷாயை நமஹ. ஓம் நாகேந்திரகன்யாயை நமஹ. ஓம் சத்யை நமஹ. ஓம் பிரம்மச்சாரிண்யை நமஹ. ஓம் சர்வாண்யை நமஹ. ஓம் தேவமாத்ரே நமஹ. ஓம் திரிலோகஜனன்யை நமஹ. ஓம் பிரம்மண்யை நமஹ. ஓம் வைஷ்ணவ்யை நமஹ. ஓம் ரௌத்ரே நமஹ. ஓம் காளராத்ரே நமஹ. ஓம் தபஸ்வின்யை நமஹ. ஓம் சிவதூத்யை நமஹ. ஓம் விஷாலாக்ஷே நமஹ. ஓம் சாமுண்டாயை நமஹ. ஓம் விஷ்ணுசோதர்யை நமஹ. ஓம் சித்கலாயை நமஹ. ஓம் சின்மயாகாராயை நமஹ. ஓம் மகிஷாசுரமர்தின்யை நமஹ. ஓம் காத்யாயின்யை நமஹ. ஓம் காலரூபாயை நமஹ. ஓம் கிரிஜாயை நமஹ. ஓம் மேனகாத்மஜாயை நமஹ. ஓம் பவான்யை நமஹ. ஓம் மாத்ருகாயை நமஹ. ஓம் கௌர்யை நமஹ. ஓம் ரமாயை நமஹ. ஓம் ராமாயை நமஹ. ஓம் சுசித்மிதாயை நமஹ. ஓம் பிரம்மஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் ராஜ்யலக்ஷ்மே நமஹ. ஓம் சிவப்பிரியாயை நமஹ. ஓம் நாராயண்யை நமஹ. ஓம் மகாசத்யை நமஹ. ஓம் நவோடாயை நமஹ. ஓம் பாக்யதாயின்யை நமஹ. ஓம் அன்னபூர்ணாயை நமஹ. ஓம் சதானந்தாயை நமஹ. ஓம் யவ்வனாயை நமஹ. ஓம் மோகின்யை நமஹ. ஓம் ஞானசுத்தாயை நமஹ. ஓம் ஞானகம்யாயை நமஹ. ஓம் நித்யாநித்யஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் ஸ்வரூபிண்யை நமஹ. ஓம் கமலாயை நமஹ. ஓம் கமலாகாராயை நமஹ. ஓம் ரக்தவர்ணாயை நமஹ. ஓம் கமலாநிதயே நமஹ. ஓம் மதுப்பிரியாயை நமஹ. ஓம் கல்யாண்யை நமஹ. ஓம் கருணாயை நமஹ. ஓம் ஜகஸ்தானாயை நமஹ. ஓம் வீரபத்னியை நமஹ. ஓம் விரூபாக்ஷே நமஹ. ஓம் விரோதிதாயை நமஹ. ஓம் ஹேமாபாயை நமஹ. ஓம் சிருஷ்டிசம்ஹாரகாரிண்யை நமஹ. ஓம் ரஞ்சனாயை நமஹ. ஓம் யவ்வனாகாராயை நமஹ. ஓம் பரமேஷப்பிரியாயை நமஹ. ஓம் பராயை நமஹ. ஓம் புஷ்பிண்யை நமஹ. ஓம் புருஷாகாராயை நமஹ. ஓம் புருஷார்த்தப்பிரதாயின்யை நமஹ. ஓம் மகாரூபாயை நமஹ. ஓம் மகாரௌத்ரே நமஹ. ஓம் மகாபாதகநாசின்யை நமஹ. ஓம் காமாக்ஷே நமஹ. ஓம் வாக்தேவ்யை நமஹ. ஓம் வரதாயை நமஹ. ஓம் பயநாசின்யை நமஹ. ஓம் வாக்தேவ்யை நமஹ. ஓம் வச்சஸ்யை நமஹ. ஓம் வாராஹ்யை நமஹ. ஓம் விஸ்வமோகின்யை நமஹ. ஓம் வர்ணநிலையாயை நமஹ. ஓம் விஷாலாக்ஷே நமஹ. ஓம் குலசம்பத்பிரதாயின்யை நமஹ. ஓம் ஆர்த்ததுக்கச்சேததக்ஷாயை நமஹ. ஓம் அம்பாயை நமஹ. ஓம் நிகிலயோகின்யை நமஹ. ஓம் சதாபுரஸ்தாயின்யை நமஹ. ஓம் தரோர்மூலதலம் கதன்யை நமஹ. ஓம் ஹரவாக சமாயுக்தியை நமஹ. ஓம் முனிமோக்ஷபராவராயை நமஹ. ஓம் தராதரபவாயை நமஹ. ஓம் முக்தாயை நமஹ. ஓம் புரமந்த்ராயை நமஹ. ஓம் கரப்பிரதாயை நமஹ. ஓம் ஓம்கார்யை நமஹ. ஓம் வாக்பவாயை நமஹ. ஓம் தேவ்யை நமஹ. ஓம் க்ளீங்கார்யை நமஹ. ஓம் சம்விதே நமஹ. ஓம் ஈஸ்வர்யை நமஹ. ஓம் ஹ்ரீங்காராட்சரபீஜாயை நமஹ. ஓம் பீஜாயை நமஹ. ஓம் சாம்பவ்யை நமஹ. ஓம்
பரவாத்மிகாயை நமः. ஓம் ஸ்ரீ மகாகௌரியை நமः. ஓம் பணிகௌரியை நமः. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணிம் சமர்ப்பயாமி. இப்போ நாம் ஸ்ரீ கருட அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு பூவாக பகவான் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டே வாங்க. ஓம் கருடாய நமः. ஓம் வைனதேயாய நமः. ஓம் ககபதயே நமः. ஓம் காஷ்யபாய நமः. ஓம் அக்னயே நமः. ஓம் மகாபலாய நமः. ஓம் தப்த காஞ்சனவர்ணாபாய நமः. ஓம் சுபர்ணாய நமः. ஓம் ஹரிவாகனாய நமः. ஓம் சந்தோமயாய நமः. ஓம் மகாதேஜசே நமः. ஓம் மகோத்சாகாய நமः. ஓம் மகாபலாய நமः. ஓம் பிரம்மண்யாய நமः. ஓம் விஷ்ணுபக்தாய நமः. ஓம் குந்தேந்து தவளானனாய நமः. ஓம் சக்கரபாணிதராய நமः. ஓம் ஸ்ரீமதே நமः. ஓம் நாகாரயே நமः. ஓம் நாகபூஷணாய நமः. ஓம் விஜ்ஞானதராய நமः. ஓம் விசேஷக்ஞாய நமः. ஓம் வித்யாநிதயே நமः. ஓம் அநாமயாய நமः. ஓம் பூதிதாய நமः. ஓம் புவனதாத்ரே நமः. ஓம் பூஷயாய நமः. ஓம் பக்தவத்சலாய நமः. ஓம் சப்தச்சந்தோமயாய நமः. ஓம் பக்ஷிணே நமः. ஓம் சுராசுரபூஜிதாய நமः. ஓம் ககபுஜே நமः. ஓம் கச்சபாஷிணே நமः. ஓம் தைத்யஹந்த்ரே நமः. ஓம் அருணானுஜாய நமः. ஓம் அமிர்தாம்ஷாய நமः. ஓம் அமிர்தவபுஷே நமः. ஓம் ஆனந்தநிதயே நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் நிகமாத்மனே நமः. ஓம் நிராகாராய நமः. ஓம் நிஸ்திரைகுண்யாய நமः. ஓம் நிரவ்யயாய நமः. ஓம் நிர்விகல்பாய நமः. ஓம் பரஸ்மை ஜ்யோதிஷே நமः. ஓம் பராத்பரதராய நமः. ஓம் பரஸ்மை நமः. ஓம் சுபாங்காய நமः. ஓம் சுபதாய நமः. ஓம் शूराय நமः. ஓம் சூக்ஷ்மரூபிணே நமः. ஓம் பிருஹத்தனவே நமः. ஓம் விஷாலாட்சிணே நமः. ஓம் விதிதாய நமः. ஓம் ஜயவர்தனாய நமः. ஓம் தார்ட்யாங்காய நமः. ஓம் ஜெகதீஷாய நமः. ஓம் ஜனார்தன மகாத்வஜாய நமः. ஓம் சந்தாப விச்சேத்ரே நமः. ஓம் ஜரா மரணவர்ஜிதாய நமः. ஓம் கல்யாணதாய நமः. ஓம் காலாதீதாய நமः. ஓம் கலாதர சமப்பிரபாய நமः. ஓம் சோமபாய நமः. ஓம் சுரசங்கேஷாய நமः. ஓம் யஜ்ஞாங்காய நமः. ஓம் யஜ்ஞபூஷணாய நமः. ஓம் மகாஜவாய நமः. ஓம் ஜிதாமித்ராய நமः. ஓம் மன்மதப்பிரியபாந்தவாய நமः. ஓம் சங்கபிருதே நமः. ஓம் சக்கரதாரிணே நமः. ஓம் பாலாய நமः. ஓம் பகுபராக்கிரமாய நமः. ஓம் சுதாகும்பதராய நமः. ஓம் தீமதே நமः. ஓம் துராதர்ஷாய நமः. ஓம் துராரிக்னே நமः. ஓம் வஜ்ராங்காய நமः. ஓம் வரதாய நமः. ஓம் வந்தியாய நமः. ஓம் வாயுவேகாய நமः. ஓம் வரப்பிரதாய நமः. ஓம் வினுதானந்தாய நமः. ஓம் ஸ்ரீதாய நமः. ஓம் விஜிதாராதிசங்குலாய நமः. ஓம் பதத்வரிஷ்டராய நமः. ஓம் சர்வேஷாய நமः. ஓம் பாபக்னே நமः. ஓம் பாபநாசனாய நமः. ஓம் அக்னிஜிதே நமः. ஓம் ஜெயகோஷாய நமः. ஓம் ஜகதாஹ்லாதகாரகாய நமः. ஓம் வஜ்ரநாசனாய நமः. ஓம் சுவக்த்ராய நமः. ஓம் சத்ருக்னாய நமः. ஓம் மதபஞ்சனாய நமः. ஓம் காலக்னாய நமः. ஓம் கமலேஷ்டாய நமः. ஓம் கலிதோஷ நிவாரணாய நமः. ஓம் வித்யுன்னிபாய நமः. ஓம் விஷாலாங்காய நமः. ஓம் வினுதா தாஸ்ய விமோச்சனாய நமः. ஓம் ஸ்தோமாத்மனே நமः. ஓம் த்ரயீமூர்த்னே நமः. ஓம் பூம்னே நமः. ஓம் காயத்ரயலோச்சனாய நமः. ஓம் சாமகானதராய நமः. ஓம் ஷட்வினே நமः. ஓம் ஸ்ரீ கருடாய நமः. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நாம் அங்கே வச்சிருக்கிற நோன்பு கயிற்றுக்கு பூஜை பண்ண போகிறோம். அதில் இருக்கிற 9 முடிச்சுக்களுக்கு பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு பூவாக அந்த நோன்பு கயிற்றின் மீது பூஜை செய்யுங்க. ஓம் மகாகௌரியை நமः. பிரதம கிரந்திம் பூஜயாமி. ஓம் சிவாயை நமः.
द्वितीयग्रन्थिं पूजयामि ॐ अम्बिकायै नमः। तृतीयग्रन्थिं पूजयामि ॐ पार्वत्यै नमः। चतुर्थग्रन्थिं पूजयामि ॐ दाक्षायिण्यै नमः। पञ्चमग्रन्थिं पूजयामि ॐ श्रीविद्यायै नमः। षष्ठग्रन्थिं पूजयामि ॐ अमलायै नमः। सप्तमग्रन्थिं पूजयामि ॐ कात्यायिन्यै नमः। अष्टमग्रन्थिं पूजयामि ॐ भवान्यै नमः। नवमग्रन्थिं पूजयामि. இப்போ நாம் அம்மனுக்கு தூபம் காண்பிக்க போகிறோம். அது சாம்பிராணியாகவும் இருக்கலாம், ஊதுவர்த்தியாகவும் இருக்கலாம். அதை தயாராக வைத்துக்கொண்டு கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரம் சொல்லும்போது அம்மனுக்கு காண்பிக்க வேண்டும். வனஸ்பத்யுர்பவைர் திவ்யைர் நானாகந்தைः சுசம்யுதம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகృஹ்யதாம். ஓம் ஸ்ரீ பணிகௌரி தேவதாயை நமः. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு ஒரு முக தீபம் அல்லது பஞ்சினால் செய்த கட்டி தீபம் காண்பிக்க போகிறோம். நீங்கள் கையில் அந்த தீபத்தை ரெடியாக எடுத்துக்கோங்க. இந்த மந்திரம் சொல்லும்போது அம்மனுக்கு தீபத்தை காண்பீங்க. பக்தியா தத்தம் மயா தீபம் திரிவர்த்தி கிருத சம்யுதம் அந்தகார நிவృత్యர்த்தம் கிருஹாணாஜ்ஞானநாசினி ஸ்ரீ பணிகௌரி தேவதாயை நமः. பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு மகா நைவேத்தியம் கொடுக்க போகிறோம். உடைத்த தேங்காய், பழ வகைகள், பக்ஷணங்கள் எல்லாத்தையுமே நாம் ரெடியாக எடுத்துக்கிறோம். கையில் 2 பூ அக்ஷதை, கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிறோம். இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த பதார்த்தங்களை சுற்றி நாம் எடுத்துகிட்டு வரோம். ஓம் பூர்புவः சுவः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ பணிகௌரி தேவதாயை நமः. பக்ஷ்ய போஜ்ய சமாயுக்தம் நைவேத்யம் பிரதிகృஹ்யதாம். ஸ்ரீ பணிகௌரி தேவதாயை நமः. நைவேத்யம் நிவேதயாமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மத்தியே மத்தியே உதகபானீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு தாம்பூலம் சமர்ப்பிக்க போகிறோம். அங்கே நாம் வச்சிருக்கிற தாம்பூலத்தின் மேலே ஒரு ட்ராப் தண்ணியை விட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். பூகி பலைச்ச கற்பூரைர் நாகவல்லி தளைர்யுதம் முக்தாச்சூர்ண சமாயுக்தம் தாம்பூலம் பிரதிகృஹ்யதாம். ஸ்ரீ பணிகௌரி தேவதாயை நமः. தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலச்சர்வணானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு கற்பூர நீராஞ்சனம் காண்பிக்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கையில் கற்பூர ஹாரத்தி தயாராக எடுத்துக்கோங்க. கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः.
ஓம் ஸ்ரீ பணிகௌரி தேவதாயை நமः. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. நீராஜனானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. புஷ்பைः பூஜயாமி. இப்போ நாம் நோன்பு கயிற்றை கட்டிக்கணும். அதுக்கு முன்னே அங்கே இருந்து எடுக்கிறோம். நோன்பு கயிற்றை கடவுள் பாதத்திலிருந்து எடுக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே நாம் எடுக்கணும். சர்வ மங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாஷினே தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இப்போ அந்த நோன்பு கயிற்றை நாம் கட்டிக்கணும். இதுக்கு நாம் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, பழம், கண் இருக்கிற தேங்காய் மூடி, சந்தனம், குங்குமம் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலையே அந்த நோன்பு கயிற்றையும் வச்சுக்கிட்டு நாம் இன்னொருத்தர் மூலமாக கட்டிக்கணும். அப்போ இந்த மந்திரம் சொல்லணும். நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்ஞாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே பத்னாமி தக்ஷிணே ஹஸ்தே நவசூத்ரம் சுபப்ரதம் புத்திரபௌத்ராபிவிருத்திஞ்ச சௌபாகியம் தேஹி மே ரமே. இப்போ நாம் இந்த நோன்புக்கான கதையை படிக்க போகிறோம். எல்லாரும் கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கிட்டு ஸ்ரத்தையாக கதையை கேளுங்க. மதுராபுரி பட்டணத்தில் மதுரேஸ்வர ராஜு என்ற தம்பதியினர் இருந்தனர். அவர்களுக்கு 5 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தனர். அந்த பெண் பிள்ளையின் பெயர் அங்கம்மா என்பதாகும். ஒரு சமயத்தில் ராஜாவிற்கு அவரிடமிருந்த ராஜ்யம், செல்வம் எல்லாம் போயின. ஒரு வீடும் ஒரு நிலமும் மட்டுமே மீதமிருந்தது. அந்த நிலத்தை அங்கம்மாவின் சகோதரர்கள் உழுது பயிர் செய்வார்கள். அவர்களுக்கு அங்கம்மா உணவு எடுத்து செல்வாள். அவ்வாறு செல்கையில் ஒரு நாள் கருடன் அந்த உணவில் விஷத்தை கக்கிச் சென்றது. இதை அறியாத அங்கம்மா சகோதரர்களுக்கு அன்னம் அளித்தாள். சாப்பிட சாப்பிட அனைவரும் மயங்கி விழுந்தனர். இதை கண்ட அங்கம்மா வருத்தத்துடன், ராஜ்யம் போனது, அண்ணன் தம்பிகள் நிலத்தை உழுது கொண்டிருந்தவர்கள் மூர்ச்சையாகிவிட்டனர் என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். அந்நேரத்தில் பார்வதி பரமசிவன் அவளது குரல் கேட்டு அங்கு வந்தனர். அவளிடம், ஏனம்மா புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டனர். சொன்னால் என் குறையை தீர்க்கப் போகிறீர்களா என்ன என்றாள். உனது குறைகளை தீர்ப்பவர்களும் தீர்வு சொல்பவர்களும் நாங்கள்தான் அம்மா, விபரம் சொல்லம்மா என்றனர். அவளும் நடந்ததை தெளிவாகச் சொன்னாள். அதற்கு பார்வதி தேவி, நீ முன்ஜென்மத்தில் நோன்பை முழுமையாக செய்யவில்லை, குறையாகவே செய்தாய். உத்தியாபனமும் குறையாகவே செய்தாய். அந்த பாபத்தினால்தான் உனது ராஜ்யம், அண்ணன் தம்பிகள் இவர்களை இழந்தாய். நீ உணவு கொண்டு வரும் வேளையில் வழியில் கருடாழ்வார் அந்த உணவில் விஷம் கக்கிச் சென்று விட்டார். அதனால்தான் அனைவரும் மயங்கி விழுந்தனர் என்று கூறினாள். சரி வா, நான் கருட பஞ்சமி நோன்பு செய்து பூ அக்ஷதை தருகிறேன். அவற்றை உன் சகோதரர்கள் மீது தெளித்தால் அனைவரும் எழுந்து கொள்வார்கள் என்றார் பார்வதி தேவி. அங்கே மணலிலேயே பூரண இட்லி, 9 கொழுக்கட்டைகள், 9 உளுந்துருண்டை, பாசிப்பருப்பு பாயசம் எல்லாம் செய்து அதன் மீது பார்வதி தேவி நீர் தெளிக்க அனைத்தும் பதார்த்தங்களாக ஆயின. பிறகு மரத்தின் அருகே மணலில் கௌரி செய்து வைத்து நோன்பு செய்து பூ அக்ஷதையை அங்கம்மாவின் கையில் கொடுத்து அவர்கள் மீது தெளிக்கச் சொல்லிவிட்டு மறைந்து போனார் பார்வதி தேவி. அவள் சகோதரர்கள் மீது தெளித்ததும் அனைவரும் எழுந்து கொண்டனர். வீட்டிற்கு வந்து பார்த்தால் அவர்கள் இழந்த ராஜ்யம், சம்பத்துக்கள் அனைத்தும் திரும்ப பெற்றிருப்பதை கண்டனர். ஊர் மக்கள் அனைவரும், என்ன நோன்பு நோற்றாய், என்ன விரதம் மேற்கொண்டாய் என்று கேட்டனர். அங்கம்மா, உன் சகோதரர்கள் அனைவரும் எழுந்துவிட்டனர், சொத்துக்களும் திரும்ப வந்துள்ளது, எவ்வாறு என்று கேட்டனர்.
அதற்கு அங்கம்மா பார்வதி தேவி கருட பஞ்சமி நோன்பு செய்து பூ அக்ஷதை கொடுத்ததை விபரமாக கூறினாள். இந்த விரதத்தின் மகிமையைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போயினர். பார்வதி தேவி கொடுத்த இந்த விரதத்தை அடுத்து வந்த கருட பஞ்சமி நன்னாளன்று ஊர் மக்கள் அனைவரும் செய்தனர். அங்கம்மாவும் திருமணமாகிச் சென்று அவளது வீட்டில் இந்த விரதத்தை செய்து தனது அண்ணிகளுக்கு வாயனம் கொடுத்தாள். மறந்தவையெல்லாம் மல்லிகை மலர்களாகவும் நினைத்தவையெல்லாம் தாமரை மலர்களாகவும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுத்த வரத்தை எங்களுக்கும் கொடுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் அம்மா என்று நாம் பிரார்த்தனையோடு இந்த கதையை நிறைவு செய்கிறோம். சுபம் சுபம் சுபம். நாம் கதை சொன்னபோது கையில் வைத்து கொண்டிருந்த பூ அக்ஷதையை சுவாமியின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வேறு 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரதட்சிணம் செய்ய போகிறோம். 9 பிரதட்சிணம் செய்ய போகிறோம். யானி கானி ச பாபானி ஜன்மாந்தரகிருதானி ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே பாபோஹம் பாபகர்மாஹம் பாபாத்மா பாபசம்பவः த்ராஹி மாம் கிருபயா தேவ शरणागतवत्सल अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी. ओम श्री पणिगौरी देवतायै नमः. आत्मप्रदक्षिण नमस्कारान् समर्पयामि. இப்போ பூ அக்ஷதையை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நாம் அம்மனுக்கு பணிகௌரி தேவிக்கு வாயனம் கொடுக்க போகிறோம். வாயனம் என்பது மங்கள பொருட்களை வைத்து கொடுப்பது. இதற்கு உத்தியாபனம் நமக்கு நடந்திருந்தால் நாம் டப்பாவிலோ அல்லது முரத்திலோ வாயனம் அமைத்து கொடுக்கலாம். அப்படி இன்னும் உத்தியாபனம் ஆகவில்லை என்றால் சமைத்த பதார்த்தங்களை வைத்து நாம் வாயனம் கொடுக்கலாம். இப்போது சமைத்த பதார்த்தங்கள் வைத்து கொடுப்பதாக இருந்தால் ஒரு முழு இட்லி, 9 கொழுக்கட்டைகள், 9 உளுந்து உருண்டைகள், தேங்காய், அதாவது உடைத்த தேங்காய் மூடி, வெற்றிலைப்பாக்கு, பழம், பூ எல்லாம் வைத்து அம்மனுக்கு நாம் வாயனம் கொடுக்க வேண்டும். கழுத்துக்கு சந்தனமும் நெற்றிக்கு குங்குமமும் இட்டு போங்கு நூல் அணிவித்து பூ தலைக்கு அணிந்து கொள்ள பூ கொடுப்பதாக கொடுத்து இந்த வாயனத்துக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோமோ அது மேலே ஒரு தட்டை மூடி அல்லது இந்த உத்ரணியை மூடின போல வைத்து நமது முந்தானையை வலதுபுறமாக எடுத்துக்கொண்டு வந்து அதை 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு கொடுத்தேன் வாயனம் வாங்கிக் கொண்டேன் வாயனம், கொடுத்தேன் வாயனம் வாங்கிக் கொண்டேன் வாயனம், கொடுத்தேன் வாயனம் வாங்கிக் கொண்டேன் வாயனம் என்று சொல்லி அந்த உத்ரணி அல்லது மூடியை வேறு யாராவது அழைத்து அதை எடுக்கச் சொல்லி அந்த வாயனத்தை நாம் முடிக்கிறோம். இந்த வாயனம் கௌரிக்கு கொடுப்பதாக. இன்னொரு வாயனம் அண்ணி அல்லது அண்ணி முறையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பது. அவர்கள் அந்த பூஜை நேரத்தில் நம்மிடம் இல்லை என்றால் நாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் தீபத்திற்கு பொட்டிட்டு பூங்குநூலிட்டு பூவிட்டு அம்மனுக்கு கொடுத்ததைப் போலவே தீபத்திற்கு கொடுத்து வாங்கி வைத்து கொள்ளலாம். இவ்வாறு வாயனம் கொடுக்கலாம். இப்போ நாம் பணிகௌரி தேவிக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்க போகிறோம். பூஜையிலேயே இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த அர்க்கியம் விடுறதுக்கு பால், தண்ணீர், சந்தனம், குங்குமம், பூ, அக்ஷதை, அரிசி மாவு, இதோடு கூட ஒரு எலுமிச்சம்பழம் இவற்றை வலது கையில் எடுத்துக்கணும். பாலும் தண்ணீரும் கலந்ததை இடது கையில் ஒரு டம்ளரில் எடுத்துக்கணும். நமக்கு முன்னால் ஒரு தட்டில் கண்ணுள்ள தேங்காய் மூடியை வச்சிருக்கணும்.
இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இந்த எலுமிச்சம்பழத்தின் மேலே ஊற்றுற தண்ணி தேங்காய் மூடியில் விழுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நாம் மந்திரத்தை சொல்கிறோம். ஸ்ரீ கௌரி பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் உபாதானதானஞ்ச கரிஷ்யே கோக்ஷீரேண யுதம் தேவி கந்த புஷ்பசமன்விதம் அர்க்யம் கிருஹாண வரதே கௌரி தேவி நமோஸ்துதே பணிகௌரி தேவியே நமஹ இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அர்க்ய பலன் உனக்கு, நோன்பு பலன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டு நம்ம கீழே இருக்கிற மற்ற பழங்களோட அதையும் வச்சுக்கலாம். இப்போ நாம் பூஜைகளின் போது இடையே ஏற்பட்ட தவறுகளுக்காக அம்மனிடம் மன்னிப்பு கேட்கும் விதமாக அபராத மந்திரம் சொல்ல போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி பணிகௌரி நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी. ओम श्री पणिगौरी देवतायै नमः. अपराध मंत्रं समर्पयामि புஷ்பைஹி பூஜயாமி. கையில் இருக்கிற பூ அக்ஷதையை அங்கே சுவாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும். இப்போ நாம் அம்மனுக்கு ஹாரத்தி எடுக்க போகிறோம். இதுக்கு நாம் ஒரு சின்ன தட்டில் 2 சின்ன தீபங்களை ஒளிர விட்டு அந்த தட்டில் தண்ணி விட்டு குங்குமம், மஞ்சள் தூள், சிறிது பூ இதழ்கள் போட்டு பின்வரும் பாடலை பாடிக்கொண்டே ஹாரதி எடுக்க வேண்டும். எடுத்து முடித்த பிறகு அந்த ஹாரதி தட்டினை உத்ரணியை நீக்கிய அந்த பஞ்ச பாத்திரத்தின் மீது இறக்கி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு கையில் உள்ள பூக்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது இந்த பாடலை தொடருங்கள். जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியை பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே கடைக்கண் பாராயோ கருணை பொழிவாயோ கடைக்கண் பாராயோ கருணை பொழிவாயோ நாரடசை பிரிய நாயகியே அடைக்கலம் மலைந்தேன் காத்தருள்வாய் ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜனனி. இப்போ நாம் கௌரி அம்மனுக்கு மறு பூஜை செய்ய போகிறோம். இது சாயந்தரம் 6 மணிக்கு விளக்குகளை எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச 2 பாடல்களை எல்லாம் பாடிட்டு ஒரு பாலோ பழமோ கொண்டு வந்து நைவேத்தியத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த உபச்சார பூஜையை நாம் செய்யணும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ உபச்சார பூஜை. கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. தீபம் தர்ஷயாமி, தூபம் ஆக்ராபயாமி, நைவேத்யம் நிவேதயாமி, பானீயம் சமர்ப்பயாமி. கொஞ்சம் தண்ணியை உதிரணியில் எடுத்து பாதத்தில் விடணும். தாம்பூலம் சமர்ப்பயாமி, நீராஞ்சனம் சமர்ப்பயாமி, மந்திரபுஷ்பம் ஸ்ராவயாமி, பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. சத்ரம் குடை, சத்ரம் தர்ஷயாமி, சாமரம் விசிறி, சாமரம் வீச்சயாமி. நிருத்யம் நடனம், நிருத்யம் தர்ஷயாமி. கீதம் பாட்டு, கீதம் ஸ்ராவயாமி. ஆந்தோளிகாயாம் ஆரோகயாமி, ஊஞ்சல்ல உட்கார வைக்கிறது. அஸ்வாரோகணம் காரயாமி, குதிரை ஏற்றம். கஜாரோகணம் காரயாமி, இது யானை ஏற்றம். பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ராவயாமி, பஞ்சாங்கம் படிக்கிறது. சமஸ்த ராஜோபசார பக்தியோபசார சக்தியோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. சர்வாத்மிக கௌரி பிரியதாம். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இப்போ சுவாமிக்கு ஒரு உத்ரணி தீர்த்தம் சமர்ப்பிக்கணும். இப்போ சுவாமியை நாம் யதாஸ்தானம் பண்ணணும். எங்கிருந்து கூட்டிகிட்டு வந்தோமோ அங்கே அவங்கள நாம் திருப்பி அனுப்புவதாக இந்த மந்திரம். இப்போது இந்த பனிகோரியை பொறுத்தவரை செவ்வாய் வெள்ளி எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளே நகர்த்தி வைக்கலாம். கலைப்பது என்பது மறுநாள் செய்து கொள்ளலாம். அந்த இடத்திலிருந்து லேசாக நகர்த்தி மட்டும் வைத்துவிட்டு மறுநாள் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்ளலாம். இப்போது 2 பூ அட்சதை எடுத்துக்கோங்க. அம்மன் பக்கத்தில் போங்க. போயிட்டு அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் ஸ்ரீபணிகௌரீம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச அப்படின்னு சொல்லி லேசாக நகர்த்தி வச்சுட்டு இந்த பூக்களை அம்மன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்புறம் அந்த ஹாரத்தியை இருவராக சேர்ந்து அந்த உத்ரணி எடுத்த பஞ்சபாத்திரத்தின் மீது வைத்த அந்த ஆரத்தியை கீழே இறக்கி வைக்கவும். சுபம் சுபம் சுபம்.